ப்ரீவியஸ் வீடியோவில் குளோபல் வேரியபிள் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியுது, ஃபங்க்ஷனுக்கு வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியுது, அதாவது பிரிண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் எக்ஸில் ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வேல்யூவை கொஞ்சம் சில சேஞ்சஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ்லேருந்து ஒரு 2 வேல்யூவை குறைச்சிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். குறைச்சிட்டு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே வெளியில் உள்ள இதை பிரிண்ட்டை எடுத்து விட்ருவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வெளியில் குளோபலாக டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த குளோபல் வேரியபிளில் சில சேஞ்சஸை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணுறேன். இப்போ பண்ணினதுக்கப்புறமா எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். லோக்கல் வேரியபிள் ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட்டுன்னு அன்பவுண்டு லோக்கல் எரர் வருது. ஸோ குளோபல் வேரியபிளை ஆக்சஸ் மட்டும் பண்ணிக்க முடியும் இன்சைடு த ஃபங்க்ஷன் கூட. இஃப் யூ வாண்ட் டு டூ சம் சேஞ்சஸ், நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, குளோபல் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணுறேன், வழக்கம் போல் இங்கே ஒரு வேரியபிள் குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன்ல, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குளோபல் அப்படின்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். குளோபல் அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ வேல்யூவை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். 67 குளோபல்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நான் டிக்ளேர் பண்ண பிறகு ஃபங்க்ஷனுக்குள்ளே சில சேஞ்சஸ் பண்ணினேன். பண்ணினதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, 2 வேல்யூவை குறைக்கணும், x-2ன்னு சொன்னேன். இப்போ எனக்கு 65ன்னு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ ஃபங்க்ஷனுக்கு வெளியில் இப்போ அதே வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுப்போம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். என்ன வருதுன்னு பாருங்கள், 65 வருது. ஏன் அப்படின்னா, அந்த வேல்யூவை நாம் என்ன பண்ணிட்டோம், சேஞ்ச் பண்ணி தான் இந்த எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூவை 65 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸில் 65 தானே இருக்கும், அதனால வெளியில் பிரிண்ட் பண்ணாலும் அதே 65 தான் எனக்கு ஆன்சராக வரும். இதுதான் குளோபல் வேரியபிளை எப்படி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, குளோபல் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணணும்.